பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிறதான எல்லா ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 139வது சங்கீதம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒவ்வொரு காரியம், ஒருவேளை தேவனை அல்லாதவர்களாய் நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அந்த கடவுளை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு காரியம், தேவனே, என்னை ஆராய்ந்து இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நாம் நம்மை ஆராய்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷனுடைய லைஃப்பை ஃபுல்லாக ஆராய்ஞ்சிருவோம், ஸ்கேன் பண்ணி அழகாக எடுத்துருவோம். அவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், அவன் அதை பண்ணுறான். இல்லை, மற்ற டெக்னாலஜிக்கலாக இருக்கிற ஸ்கேன் கூட தோற்று போயிடும் நம்முடைய கண்களினுடைய ஸ்கேனுக்கு முன்னாடி, இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா, நீ அடுத்தவனை ஆராய வேண்டியதில்லை, உன்னை நீ ஆராய்ந்து கொள். உன்னை நீ ஆராய்கிறதுக்கு தேவனிடத்துல கேள். தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள். எதற்கு? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே இருக்கிறதா? அவைகளெல்லாம் தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அப்போ இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்தால் மாத்திரம்தான் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனம் சொல்லுகிறது, நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ அறிந்து கொள். என்ன நிலையிலிருந்து நான் விழுந்தேன், எந்த இடத்துல எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வந்துட்டு, ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழிக்குள்ளே என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் சரியான பாதையில், நித்தியமான வழியில், அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் பரிசுத்தத்தின் பாதையில் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தி சொல்லுவாராக. அவருக்குள்ளே நிலைத்திருக்க பண்ணுவாராக. இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை என்னை ஆராயுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலிருந்து கேட்க வேண்டிய காரியம், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுவீராக. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவாராக என்று கேட்டது போல ஆராய்ந்து கொள்ள, கர்த்தர் நீர் அறிந்து கொள்ள, தங்களை காத்துக்கொள்ள, பரிசுத்தப்படுத்த, விழுந்த இடத்தில் எழுந்து நிற்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஆராய்ந்து கொள்ளுங்கப்பா, என்னை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் அவைகளிலிருந்து ஒரு விடுதலை, மக்களுடைய பரிசுத்தம் நிலைத்திருக்க கிருபை தாரும். God bless you. God bless you. God bless you.